மேடம், நான் தாய் முதியோர் இல்லத்திலிருந்து பேசுறேன் மேடம். ஆமா மேடம், நீங்க அனுப்பிச்ச பணம் வந்துருச்சு மேடம். ரொம்ப நன்றி மேடம். வச்சிடுறேன். திரும்பவும் தொல்லை பண்ண வந்திருக்கீங்களா? இத பாருங்க, ஒரு ரூபா 2 ரூபா விஷயம் இல்ல, விட்டு போறதுக்கு 60 லட்சம். 60 லட்சம் வச்சிருக்கிறவங்கள தான் முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டீங்களா? தள்ளி விட்டது நாங்க இல்லங்க, அவங்க புள்ளையும் மருமகளும். சார், இவங்களை தயவு செஞ்சு அனுப்புங்க. நாங்க இங்க நிம்மதியா இருக்கோம். இத பாருங்க, உங்களுக்கு குடுக்குற கஞ்சே நாங்க என்ன புடிங்க குடிக்கவா வந்தோம்? இங்க பாருங்க, ஒன்னால தான் நாங்க இங்க வந்தோம். உன்னை பார்க்க எங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. ஏ கிழவா, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கற? ஓங்கி ஒன்னு விட்டோன்னு வெச்சுக்க. வாமா, இவங்க தொந்தரவு தாங்க முடியலம்மா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன பிரச்சனை? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இரு, நீ 1ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிப்ப. நானே ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன். இங்க பாருமா, சமூக சேவிகம்மா. இவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க. அவங்க வீட்டுல குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால 2 பேரும் இங்க வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க பேர்ல 60 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அதை இவங்க பையன் விற்கணும்ன்றாரு. இவங்க வந்து சைன் பண்ணாதான் அந்த சொத்தை விற்க முடியும். இவங்க வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா தெரியுது. கொஞ்சம் எடுத்து சொல்லி அனுப்பி வைங்க. நீங்க 2 பேரும் என்ன புரோக்கர்ஸா? ஏன் இவங்களோட மகனும் மருமகளும் வரல? சொல்றேன், நாங்க 2 பேரும் புரோக்கர்ஸ் தான். நீங்க சொன்னது கரெக்ட். இவங்க 2 பேருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி கொடுத்தா எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரதா இவங்க பையன் சொல்லியிருக்காரு. வெக்கமா இல்ல? 2 உயிர்களை விட 2 லட்சம் பெருசா போச்சா உங்களுக்கு? பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாக கிடந்தாங்க இவங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்து விட்டேன். கேவலம் பணத்துக்காக இவங்கள பார்க்க வந்த நீங்க கொஞ்சம் பாசத்தோட வந்திருந்தீங்கன்னா இவங்களே வீட்டை மாத்தி எழுதி கொடுத்திருப்பாங்க. மனுஷங்களை பார்க்காம மண்ணாவும் மளிகை பொருளாவும் பாக்குறீங்களே. இதுக்கு மேல இவங்களே கையெழுத்து போடுறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். புரியுது. இவங்கள மடக்கி போட்டு வீட்டை திருட்டுத்தனமா எழுதி நீயே வாங்கிக்கலான்னு பாக்குறியா? வாயு மூடு. யார்கிட்ட என்ன பேசுற? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவ இல்லனா தபார், உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? ஏ கிழவா, ஒழுங்கு முறையில வந்து சைன் பண்ண போறியா இல்லையா? ஏய், யார கிழவன்னு சொன்ன? போடா, போட முடியாது. ஏய், என் புருஷனே வாடா போடான்றியா உன்ன? விடுறீனா? உன் புருஷன் இவங்களை ஏன்னு சொல்லலாம், ஆனா இந்தம்மா உன் புருஷனை டேன்னு சொல்லக்கூடாதா? ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்ல நாங்களே போலீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும். ஆமா, இதுக்கு மேல நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா நாங்க போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். யோ கிழவா, கேள்வி சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்ற தைரியத்துல பேசுறீங்களா? உங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். போங்க, எப்படி பார்க்கணுமோ அப்படி பாருங்க. பாத்துக்கிறதா இல்லையான்னு பாரு. வாடி, போங்க. போய் தொலைங்க. மேடம், சிவாங்கிற பேஷண்ட் அட்மிட் பண்ணது நீங்க தானே? ஆமா. அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கிறதுனால உடனடியாக ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பெரிய டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம். பிளட் பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. மேடம், அவரோட பிளட் குரூப் O பாசிட்டிவ். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டு பாருங்க. ஓகே, சரி. ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு ரத்த தானம் பண்றாங்க. அமுதா, ரத்த தானம் பண்றதுல ஆர்வம் உள்ளதுன்னு சொல்லிருக்காரு. இப்போ அமுதா நம்புறேன். ஐயோ,
உடனே கொடு. எதுக்கு மேடம்? ஐயோ தயவு செஞ்சு என்ன விஷயம் கேட்காத. உடனே கொடு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் மேடம். மேடம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு. 94444 94444 16161 16161. ஓகே 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 தேங்க்ஸ். என்ன பண்றீங்க நீங்க? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? செல்லுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா இப்பதான் அமுதா அவ செல்ல சார்ஜ் போட்டு குளிக்க போனா, நீங்க அவ செல்ல இருக்கிற சார்ஜரை புடிங்கிட்டு உங்க செல்லுக்கு போடுறீங்களா? நான் ஆபீஸ் போகணும், என் செல்லு சார்ஜ் பண்ண வேணாமா? இப்படியே அடிக்கடி சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தா கரண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் செலவாகாது. என்னமோ பூசணிக்கா போறது தெரியாது, கடுகு போற இடத்துல தடி வச்சிட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்தாலும். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் அளவோட தான் செலவு பண்ணணும், புரியுதா? அம்மா நீ டிவி பார்த்துட்டு இருக்க 24 மணி நேரமா, அதை நிப்பாட்டு. இதோ பெல் அடிக்குது. அமுதா தான். கொடுங்க நான் பேசுறேன். கொடுங்க நான் பேசுறேன். உனக்கு எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியுமா? நான் கத்துக்கிறேன். ஹலோ ஹலோ சார், இது அமுதாவோட நம்பர் தானே? சார் இது அமுதாவோட நம்பர் தானே? ஆமாம்மா, இது அமுதாவோட ஃபோன் நம்பர் தான். நான் அமுதாவோட அப்பா தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. சார் நான் உதய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றேன் சார். இங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு சார். ஓ பாசிட்டிவ் கிடைச்சதா அவர் உயிரை காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க சார். சார் அமுதா பிளட் கொடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். சார் அவங்க பிளட் குரூப் ஓ பாசிட்டிவா சார்? அவளோட பிளட் குரூப்பும் ஓ பாசிட்டிவ் தாம்மா. தேங்க் காட். சார் நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அமுதாவை அனுப்பி வைக்கிறீங்களா? சொல்லுமா, நானே கூட்டிட்டு வரேன். எந்த ஆஸ்பத்திரி? உதய ஹாஸ்பிட்டல், வடபழனி மெயின் ரோட். சரிம்மா, நான் கூட்டிட்டு வரேம்மா. ரொம்ப நன்றி சார். எங்க 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 என் பொண்ணை எங்க கூட்டு போறீங்க? அது யாருக்கோ அவசரமா பிளட் தேவைப்படுதான். அதுக்காக என் மகள் அங்க இழுத்துக்கிட்டு போய் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் அப்படியே உறுதி தள்ளி விட போறீங்களா? பாவம் தங்கம், அங்க யாரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. எவனோ எக்கேடோ கேட்டு போகட்டுமே. இங்க பாருங்க, நான் என் பொண்ணை போக விட மாட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி கண்ட்ராவி போன் வந்ததெல்லாம் என் பொண்ணுகிட்ட சொல்லி தொலைக்காதீங்க. ஹாய் அம்மா. அம்மா நான் இங்க இருக்கேன்டி. அம்மா இந்த பொண்ணு யாருமா? ரொம்ப அழகா இருக்காங்க. கோயில்ல வச்சு தரகர் கொடுத்தாருடி. உங்க அண்ணனுக்காக பாத்துருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால்ல? அம்மா அண்ணன் தான் வேற ஒரு பொண்ணை விரும்புதில்லம்மா. அதான் உன் அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிடிக்கலையே. அதுக்காக அண்ணன் மனசு மாத்திக்க சொல்றியா? வேற வழி இல்லையேடி. வேற ஒரு பொண்ணை பார்க்கலான்னா உறவு முறிஞ்சிடுன்னு சொல்றாங்க. சரிம்மா, இந்த பொண்ணு வீடு எப்படி? நல்ல வசதியான இடமா? இல்லடி, நம்மள மாதிரி நடுத்தர குடும்பம் தான். அப்படின்னா எனக்கு ஓகேமா. நான் அண்ணன் கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கிறேன். சரி சரி, இந்த போட்டோவை சாமி படத்துக்கிட்ட வச்சிரு. அண்ணன் வந்தனா காமிக்கலாம். சரிம்மா. அம்மா அக்கா, ரெண்டு பேருக்கும் 100 ஆயுசு. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல விதமா தானே பேசிட்டு இருந்தீங்க. உனக்கே சந்தேகமா? என்ன பண்றது, உன் கேரக்டர் அப்படி. ஏய் வம்பிழுக்காம சும்மா இருடி. கணேசா, நீ சொன்ன மாதிரி சிவாவுக்கு வேற பொண்ண பார்த்தாச்சு. இப்ப திருப்தி தானே? அம்மா நீ சொன்னா போதுமா? கட்டிக்க அவன் சம்மதிக்க வேண்டாமா? ஏய் அக்கா சொன்னா போதும். என்ன அவன் அம்மா பிள்ளை தானே, கண்டிப்பா சம்மதிப்பான். அந்த பொண்ணு போட்டோ பாக்குறியா? வசந்தி, அதை எடுத்துட்டு வாமா. இருடி, போட்டோ பாக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பொண்ணு குடும்பம் எப்படி? நல்ல வசதியான குடும்பமா? என்ன ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? வசதி எப்படி? அக்கா பொண்ணு ரொம்ப அழகா இருக்காக்கா. அழக தூக்கி அடுப்புல போடுறி. நல்ல பணக்கார இடமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். போடி இவளே, அப்புறம் எதுக்கு நான் போட்டோவை பார்க்கணும்? போட்டோ வேணாம், அந்த பொண்ணும் வேண்டாம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பொண்ணு அழகா இருந்தா பத்தாதா? இதோ பாருமா, ஒரு நாள் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பொண்ணு நல்ல நிலைமையில இருந்தா போதாது, லட்சாதிபதியா இருக்கணும். ஆமாக்கா, உனக்கு வர மருமக சாதாரணமா இருக்க கூடாது, மகாலட்சுமியா இருக்கணும். இதோ பாருமா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு கோச்சிக்காத. அழுக்கு போடவன் தெரிஞ்சு எதுக்கு வெளிய போய் கட்டிக்கணும்? தம்பிக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நல்ல பளபளன்னு பட்டு புடவையா பாக்குறேன். லட்சம் பட்டு பூச்சியை கொண்டுதான் ஒரு பட்டு புடவை தயாரிக்கிறாங்க. நீ தேடுற பணக்கார பொண்ணும் அந்த ரகம்தா. நீ சொல்றது நல்லாதான் இருக்கு, ஆனா நாங்க சொல்றது எங்க நல்லதுக்காக இல்ல, உன் நல்லதுக்காக. என்ன பாக்குற? பணக்கார வீட்டுல இருந்து அண்ணி வந்தாதான் நாளை பின்னாடி உன் கல்யாணத்துக்கு பண உதவி செய்ய முடியும்.
வேண்டவே வேண்டாம் சாமி. யாரோ ஒருத்தி வந்து என்ன கரையேத்த வேண்டாம். என்ன கரையேத்த எங்க அம்மா இருக்காங்க, எங்க அண்ணன் இருக்கான். முந்திரி கொட்டை கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பாவால வராத வசதி, அப்பாவால கிடைக்காத வாழ்க்கை தம்பி மூலமா தான் கிடைக்கணும். அதுக்கு நல்ல பணக்கார இடத்துல தான் பொண்ணு பார்க்கணும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த நடுத்தர குடும்பத்துல பொண்ணு பார்க்கறது நாலாந்தர குடும்பத்துல பொண்ணு பார்க்கற விஷயத்துல மூட்டை கட்டி வச்சிருங்க. வர வர உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஒண்ணு எதிர்த்து பேசுறீங்க, இல்ல எதுவும் வேணா யாரும் வேணான்னு எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. எக்கேடாவது கெட்டு போங்க. என்னடி முறைச்சிட்டு இருக்க? இல்ல, பணம்னா பணம் கூட வாய் திறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்பினதே இல்ல. ஆனா இப்ப நம்புறேன். எந்த பணத்தை 2 பேரும் பொக்கிஷமா நினைக்கிறீங்களோ அந்த பணமே ஒரு நாள் உங்களை புதக்குழியில தள்ள போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. பொடி இவளே, ஆளையும் மூஞ்சியும் பாரு. முளைச்சு 3 இலை விடல, மூத்தவளுக்கு யோசனை சொல்றாளாம். இத பாருங்க, இவங்களுக்காகவே தம்பிக்கு நல்ல வசதியான பொண்ணா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கு, அந்த பொண்ணு உனக்கும் தெரியும். யாருங்க? இந்த பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு அவர் பொண்ணா? இல்ல. வேற யாரு? மெயின் ரோட்ல ஹோட்டல் வச்சிருக்காரு அவர் பொண்ணா? அதுவும் இல்ல. வேற யாருங்க? உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால அந்த பொண்ணு எப்படி? பாடி பொடின்னு மரியாதை இல்லாம கூப்பிடுறேன்னு பாக்குறியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்ல நாங்களே போலீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும். அவளா? அவளேதான். அவளே உன் தம்பி பொண்டாட்டிய வந்தா நீ என்ன பண்ணுவ? கற்பனை கூட பண்ணாதீங்க, கடுப்பாயிடுவேன். சரி, ஒருவேளை அவளே உன் நாத்தனார வந்தா என்ன பண்ண போற? மணமேடையில வச்சு அவ கதைய முடிச்சிடுவேன். ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லன்னு அவளை கொலை பண்ணிடுவேன். யாருமா நீ? ஓ, குறி சொல்ல வந்தியா? ஐயோ, நாங்க யாருமே குறி கேக்குறதா இல்ல. நீ போயிட்டு வா போ. குறி சொல்ல வரலமா, என் குடும்பத்து பொண்ண கரையேத்த கை கொடுங்கன்னு உதவி கேட்க வந்தேன். கரை ஏத்தணுமா? ஏன் உன் குடும்பத்து பொண்ணு என்ன குளத்துல தொபக்கடின்னு விழுந்துருச்சா? குளத்துல விழலமா, அவ ஒரு குடும்பத்துல வாழ போறா. என் பொண்ணுக்கு கல்யாணம், தாலி வாங்க உதவி பண்ணுங்கம்மா. ஓஹோ, பிச்சை கேட்க வந்துட்டு தான் இவ்வளவு தத்துவம் பேசுறியா? பிச்சையெல்லாம் ஒண்ணு போட முடியாது. முதல்ல நீ கிளம்பு போ. உதவி பண்ணுங்கம்மா, உங்க பொண்ணு நல்லா இருப்பா. நான் உதவி பண்ணலைன்னா என் பொண்ணு நல்லா இருக்க மாட்டாளா? நீ ஒண்ணு என்ன வாழ்த்த வேண்டாம். முதல்ல நீ கிளம்புமா, கிளம்பு. தங்கம், பாவம் தங்கம், வாச தேடி வந்து கையேந்தி நிக்கிறாங்க. ஏதாவது கொடுத்து அனுப்பம்மா. உதவின்னு வாசல் என்னங்க, என் வலது கையில வந்து உட்கார்ந்தா கூட நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். 10 ரூபா போட வக்கில்ல, ஆனா 10 பக்கத்துக்கு யோசனை சொல்றீங்க. அப்படிதாண்டி சொல்லுவேன். நானாவது உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே, அவ நல்லா சுடு தண்ணி காய வச்சு உன் மூஞ்சில ஊத்திட்டு தான் பேசுவா. ஆளும் மூஞ்சியும். நீங்க ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா, போயிட்டு வரேன். ஏய், எங்க கிளம்பிட்ட? எங்க போயிட்டு வரேன்னு சொல்ற? அவசரமா யாருக்கோ பிளட் தேவைப்படுதுன்னு அப்பா தான் சொன்னாரு. அங்க சொல்லிட்டீங்களா? என்ன மனுஷன் நீங்க? நான் தான் இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இந்த பார், சொல்லாம இருந்தாதான் தப்பு, சொன்னதுனால தப்பே இல்ல. போ. என்ன தப்பு இல்ல? நான் என் பொண்ணுக்கு அதை இதை சமைச்சு உடம்புல ரத்தத்தை ஏத்துனா நீங்க என்னன்னா தண்ணி இறக்குற மாதிரி ரத்தத்தை கொண்டு போய் இறைச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க. இங்க பாரு அமுதா, நீ ரத்தம் கொடுத்து உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா யார் வந்து உன்னை பாத்துப்பாங்க? நான் தானே ராப்பகலா உன்னை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வந்து பாத்துக்குவாரு. சொல்லு. அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. கொஞ்சம் ரத்தம் கொடுக்கறதால என் உயிர் ஒண்ணும் போக போறது இல்ல. தானத்துல சிறந்த தானம் ரத்த தானம்னு சொல்லுவாங்க. அதை விட சிறந்தது நிதானம். எனக்கு என்ன, யார் இந்த வீட்டுல என் பேச்ச கேக்குறது? இங்க பாருங்க, அப்பாவும் பொண்ணு நிதானமா உட்கார்ந்து யோசிங்க. என் பேச்ச முதல்ல கேளுங்க, அப்பதான் நல்லா இருப்பீங்க. நாங்க யோசிச்சாச்சு, போலாமா? மா நர்மதா, உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. ஆமா, பத்திரமா பாத்துக்கோ. இவன் என்ன பாத்துக்கலன்னு வச்சுக்கிய, யாராவது என்ன தூக்கிட்டு ஓடி போயிட போறாங்க. என்னம்மா? அப்பா, ரஞ்சினி ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டா. என்ன? ரஞ்சினிக்கு ஆபத்தா? என்னாச்சுங்க? என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்னம்மா, என்ன நடந்துச்சு சொல்லு. ஒண்ணு இல்லப்பா, ரஞ்சினி ஆபீஸ்க்கு வந்தாளா,
யாரோ ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணிட்டா. அவன் கத்தியோட உள்ள வந்து ரஞ்சனிய குத்த போகும்போது சிவா வந்து காப்பாத்திட்டான். இப்ப சிவாவுக்கு கத்தி குத்து விழுந்துருச்சு. சிவா மட்டும் குறுக்க விழாம இருந்திருந்தா ரஞ்சனிக்கு தான் குத்து விழுந்திருக்கும். அந்த சிவா இப்ப எங்க இருக்கான்? சிவா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்கான்பா. நம்ம ரஞ்சினி இல்ல, என்னவோ அவன் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்கா. காலையில தான் ரஞ்சினியோட பார்வைக்கு சிவாவை கெட்டவனா காமிக்கணும்னு உங்ககிட்ட யோசனை சொல்லிட்டு வந்தேன். ஆனா கடவுளை பாத்தீங்களா, சிவாவை ரொம்ப ரொம்ப நல்லவனா காமிச்சிட்டாரு. அந்த கடவுள் கூட நமக்கு ஆப்போசிட்டா தான்ப்பா வேலை செய்யறாரு. அப்பா, கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிவா பொழைக்காம செத்து போயிட்டான்னா நமக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. சோ சீரியஸா இருக்கிற சிவா பொழைக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிறமா, நிச்சயமா வேண்டிக்கிறேன். என் பொண்ணுக்காக எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. அப்பா, நான் போன் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான். இங்க ரஞ்சினி சிவாவோட பிளட் குரூப் கிடைக்கணும்னு இங்க அல நனைஞ்சிட்டு இருக்கா. அந்த பிளட் குரூப் மட்டும் கிடைச்சிருச்சு, அவனுக்கு ரத்தம் கிடைக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? அதேதான்ப்பா. ரத்தம் கிடைக்காம நான் நிறுத்துறேம்மா. அதே நேரம் அவனுக்காக ஓடுற என் ரஞ்சனியை நான் இழுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்கப்பா. வா வா, சீக்கிரமா இங்க கிளம்பி வா. இங்க வந்து ரஞ்சினி கிட்ட அவமானப்பட்டு போ. அப்பதானே தெரியும் அந்த காதலோட வழி என்னன்னு. ரஞ்சனிக்கு ஒன்னும் ஆகல இல்ல? அதான் சொல்றேன்ல, அவன் குறுக்க புந்து காப்பாத்திட்டான்னு. எங்க வீட்ல இருந்த புள்ளைய ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் இப்ப தேவையில்லாத விரோதத்தை வர வச்சிட்டீங்க. எங்க இப்படி பண்றீங்க? நீ புலம்பி தொலையாத, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். இருங்க, நானும் வரேன். நீ எல்லாம் ஒண்ணு வேணாம், இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒண்ணு பெருசா கும்பிட்டதே இல்ல. அதுக்காக தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கியா? எனக்காக இல்லைனாலும் சிவாவோட நல்ல மனசுக்காக நீ அவரை காப்பாத்தியே ஆகணும். அவரை காப்பாத்து. ரஞ்சனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, நம்ம சிவாவை அந்த டிரைவர் இருக்கால, அவன் கத்தியால குத்தி இப்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ல ஐசியூல இருக்காருப்பா. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. ஓ, அப்ப சிவாவை காப்பாத்த வரல, என்ன வீட்டுக்கு அனுப்ப தான் வந்திருக்கீங்க. ஆமா, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. சாரிப்பா, சிவா பொழைக்காம நான் இங்க இருந்து நகர்றதா இல்ல. நான் சொல்றதை கேளு. நீ இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? உன்னையும் சிவாவையும் சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. அது உண்மைதானப்பா? அது உண்மை, நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. அது வேற, இது வேற. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்பா, நீங்க பெரிய மனுஷங்கிறத மறந்துட்டீங்களா? இல்ல நான் இன்னும் குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவர் குறுக்க விழுந்து கத்தி குத்து வாங்கி இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் எப்படிப்பா வீட்டுக்கு போக முடியும்? நான் நம்பிக்கை துரோகியும் இல்ல, மனசாட்சி இல்லாதவளும் இல்ல. என்ன காப்பாத்தினவரை நான் காப்பாத்தணும். இத ஒரு வாய்ப்பா வச்சுட்டு மானத்தை வாங்க பாக்குறியா? இல்லப்பா, கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்காங்கன்னு சொல்றேன். இங்க நிக்கிறதும் சிவாக்கு உதவுறதும் உங்களுக்கு வேதனையா இருந்தா நீங்க போங்கப்பா. ஆனா நான் வரல. சொன்னா கேளு. இங்கே இருந்து சிவாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன். ரஞ்சனியும் அமுதாவும் சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டதோ?